ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த உலகத்தோட மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி கிருஷ்ணகிரியில் இருக்க போச்சம்பள்ளி ஜிப்காட்டில் அமைய போகுது. ஓலா பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பெங்களூரை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட கம்பெனி போச்சம்பள்ளியில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியாக ஓலா எலக்ட்ரிக் இருக்குது. கம்பெனி ஆரம்பித்து 1 இயர்லேயே கிட்டத்தட்ட 1 lakh வெஹிக்கிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. போச்சம்பள்ளி சிப்காட்டில் வெறும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வந்த ஓலா எலக்ட்ரிக் இப்போ பார்த்தோம்னா எலக்ட்ரிக் 2 வீலர், எலக்ட்ரிக் 4 வீலர், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பவர் கொடுக்குற லித்தியம் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஜிகா ஃபேக்ட்ரி, இந்த 3 ஃபேக்ட்ரியும் சேர்த்து ஃபியூச்சர் மொபைலிட்டி ஃபேக்ட்ரியாக எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த ஃபேக்ட்ரி எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்க இடத்த சுற்றியே இந்த ஃபேக்ட்ரி அமைய போகுது. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் அப்கமிங்கில் வரப்போகிற 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7124 கோடியை எலக்ட்ரிக் 4 வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் 20 GW திறன் கொண்ட லித்தியம் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் கிருஷ்ணகிரியோட போச்சம்பள்ளி சிப்காட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓலா நிறுவனம் 7124 கோடி பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. ஓலா எலக்ட்ரிக்கோட செக்ரட்டரி திரு பாவேஷ் அகர்வால் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி ட்வீட் பண்ணியிருந்தார். இந்த 7124 கோடி பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 5114 கோடி பட்ஜெட் 20 GW திறன் கொண்ட லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வர இந்த சார்ஜிங் பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற லித்தியம் பேட்டரி எல்லாமே நம்ம சைனாலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பிளான்ட் அமைக்கிறது மூலமாக நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 7124 கோடியில் மீதி இருக்க 2500 கோடி எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.4 லட்சம் எலக்ட்ரிக் காரை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஓலா எலக்ட்ரிக்கோட ஃபஸ்ட் எலக்ட்ரிக் கார் 2024 மேனுஃபேக்சரிங் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓலாவில் கரண்ட்டில் இருக்க கம்பெனியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனியோடு சேர்த்து எலக்ட்ரிக் 2 வீலர், எலக்ட்ரிக் 4 வீலர், லித்தியம் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஜிகா ஃபேக்ட்ரி, இது எல்லாமே சேர்த்து ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக போச்சம்பள்ளி சிப்காட்டில் கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் நிலத்தை வாங்க போகிறாங்க. இதுக்கு தமிழக அரசு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் 4 வீலர் அண்ட் லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இந்த ஜிகா ஃபேக்ட்ரி அமைகிறது மூலமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3111 பேருக்கு வேலை கிடைக்கும்னு ஓலா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபைனலி ஃப்யூச்சரில் கிருஷ்ணகிரி இந்த வேர்ல்டுலேயே மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஹப்பாக மாறப்போகுது. ஸோ இந்த ஓலா கம்பெனியில் பார்த்தோம்னா 3000 பேருக்கு மேலே வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3000 பேருக்குமே தமிழர்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் பெண்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. பசங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.